நிகழ்ச்சியில எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தினமும் உங்களோட சந்தித்து வசனங்களை நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இன்னைக்கான உங்களுக்கு ஒரு வசனமும் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்களா நல்லா ஜெபம் பண்றீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? எதுக்கு நான் தினமும் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, வசனங்களை நீங்கள் தினமும் கை கொள்ளுவீங்க, பைபிள் படிப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவருக்குள்ள இன்னும் மென்மேலும் வளர, நம்ம உறவுல ஆண்டவருக்குள்ள ஐக்கியத்தில் வளருவதற்காக தான், நோக்கத்துக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. நம்ம பெற்ற இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ரட்சிப்பை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இன்னைக்கான வசனத்தை பார்க்கலாங்களா? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமென். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அதாவது செய்ய வேலையை அவருக்கு ஒப்புவிக்கணும். நம்ம ஒரு நாள் காலையில தொடங்குது அப்படின்னா, ஏசப்பா இன்னைக்கு இந்த நாளை உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்க தான் என்னுடைய வேலை, என்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கூட இருந்து என் வழிகளை சரிப்படுத்தி கொடுங்க. இன்னைக்கு நன்மையாக இருக்கும்படி நான் ஆசீர்வதின்னு சொல்லி நம்ம செய்கைகளை அவர் கொடுத்த ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம செய்யும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது அது நல்ல ஒரு மகிழ்ச்சியாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக இருக்கும். அப்பொழுதும் யோசனைகள் உறுதிப்படும், அதாவது நம்ம செய்கிற வேலைகள் சரியாக நடக்கும் என்று ஆண்டவர் திட்டமாக சொல்றாங்க. இப்போ நம்ம இயேசுப்பாவை சார்ந்து ஒரு ரோடு இருக்கிறோம் அப்படின்னா, வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை, வெற்றியை தரும். பைபிள் எடுத்து படிக்கும் போதே பைபிள் நமக்கு நல்ல எண்ணங்களை, பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். நல்ல நம்ம நிறைய நேரங்களில் இருக்கிற சோர்வு, டைம்னஸ், கவலை இதெல்லாம் மறக்கிறதுக்கு இந்த பைபிள் வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக, எனர்ஜியாக இருக்கு. எனவே இதனால் சத்தியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சத்தியத்தை கை கொள்ளும் போது அது நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்கும், வெளிச்சத்தை உண்டாக்கும், மகிழ்ச்சியை உண்டாக்கும், நம்மளை உயர்த்தும். நாளிலும் உங்களுடைய வசனங்களை, ஆண்டோட வசனங்களை கை கொண்டு போங்க. தேவன் நீங்க செய்கிற எல்லா வேலையிலும் உங்க கூட இருந்து உங்களை உயர்த்த ஒரு வல்லவராக இருக்கிறார். எனவே உங்கள் யோசனைகளை சரியாக செய்து ஆண்டவர் சமூகத்தில் வச்சுட்டு செல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை வழிநடத்த போறார். God bless you. Amen. Thank you.